லுக்கிங் அவே, கவனத்தை சிதறடிக்கும் எல்லாவற்றிலிருந்தும் பார்வையை எடுத்துவிட்டு இயேசுவை நோக்கி பார்ப்போம். லுக் அவே ஃப்ரம் எவ்ரி திங் தட் டிஸ்ட்ராக்ட்ஸ் யூ அண்ட் தென் பிஹோல்ட் ஜீசஸ். லுக் அண்ட் டு ஜீசஸ். அப்படின்னா எதுலேருந்தெல்லாம் நம்ம பார்வையை எடுக்கணும்? நம்மையே பார்க்கறது. நிறைய பேர் எனக்கு முடியாது, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு சௌரியம் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, ரொம்ப நம்மையே பார்க்குறோம். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பலங்கள், நம்முடைய சாதுரியம், நம்முடைய தகுதிகள், தகுதியின்மை, இதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூ ஹேவ் டு லுக் அவே ஃப்ரம் தட். நம்மை பார்ப்பதிலிருந்து, சூழ்நிலைகளை பார்ப்பதிலிருந்து, இது பெரிய காரியம். அது பாவத்தை பார்ப்பதிலிருந்து, சாத்தானை பார்ப்பதிலிருந்து, வியாதிகளை பார்ப்பதிலிருந்து, நமக்கு வருகிற பண வசதிகளோ சொத்து சுகம் அதை பார்ப்பதிலிருந்து, நம்ம சுய பலத்தை பார்ப்பதிலிருந்து, நமக்கு யார் ஆதரவாக இருக்கிறார்கள், எதிராக இருக்கிறார்கள் என்று மனுஷர்களை பார்ப்பதிலிருந்து, நம்ம உணர்ச்சிகளை பார்ப்பதிலிருந்து, அல்லது இயேசுவை பார்ப்பதிலிருந்து கவனத்தை கவருகிற எந்த காரியமாக இருந்தாலும் அவைகளிலிருந்து நாம் பார்வையை எடுக்க வேண்டும் என்று இங்க சொல்றான். இயேசுவை கவனிப்பதற்கு முன்பாக மற்ற காரியத்திலிருந்து கவனத்தை எடுக்கணும். ஏனென்றால் இந்த காரியங்கள் உங்க தேவை, நீங்க ஜெபிக்கிறீங்க இதுக்கெல்லாம், ஆனா அதுலேயே கண்ணை வச்சிருந்தா அது பெரிதாக ஆரம்பிக்கும். இட் வில் கெட் மேக்னிஃபைட் அண்ட் இட் வில் ஒன்லி ப்ரொடியூஸ் ஃபியர். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தார், த ஐ ஹேஸ் டு பி சிங்கிள். நம்முடைய கண் மிகவும் தெளிவாக இருக்கணும், ஒரே நோக்கமாக இருக்கணும். மத்தேயு 6:22-23 சொல்லி கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. கண் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் அப்படின்னா ஆன்மீக ரீதியான புலனுணர்வு தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தேவ கட்டளையிலிருந்து பயனடைந்து வெளிச்சமாக இருக்கும். உன் கண் ஆன்மீக ரீதியாய் குருடாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தேவனுடைய கட்டளைகள் இல்லாமல் இருளால் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். உன் கண் தெளிவாக இருக்குன்னா, ஒரே ஃபோக்கஸாக இருந்துச்சுன்னா, ஆவிக்குரிய விதத்தில் ரொம்ப கிளியராக லைஃப் இருக்கும். உனக்கு வெளிச்சம் வர ஆரம்பிக்கும் உன்னுடைய வாழ்க்கையில். ஏனென்றால் உன்னுடைய தியானம், உன்னுடைய கவனம் எல்லாம் பிரியவில்லை, அங்கேயும் அங்கேயும் பிரியவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது வைத்து விட்டார். அவருடைய ராஜ்யத்தின் நீதி படி வாழ நான் உண்மையாய் வாழுவேன் என்று தெளிவாக வைத்து விட்டாய். அதனால அந்த கண்ணு போகுது பாருங்க, இயேசு மேல கண்ணு சிங்கிளா இருக்கும்போது அவருடைய வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையை நிரப்ப ஆரம்பிக்கும். பல காரியங்களில் தெளிவு வந்துடும்.